परमेश्वर के और नज़दीकता में जाने के लिए और उनके समीपता में जाने के लिए परमेश्वर के बारे में हमें जानना बहुत ही जरूरी है. தேவனிடத்திலே இன்னும் நெருங்கி வருவதற்காக நாம் தேவனை குறித்து அறிய வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. कई बार हम परमेश्वर हमारे जीवन में बड़े कामों को कर सकता है, इसको हम जानते हुए भी कई बार हमारे जीवन में एक प्रश्न सा चला आता है. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை செய்த பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில கேள்விகள் வந்து விடுகிறது. क्या सचमुच मेरे जीवन में ऐसा हो सकता है क्या? நிஜமாகவே என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குமா என்கிறதான சில கேள்விகள் வரலாம். क्या ये संभव है? இது நடக்குமா என்று கேட்கலாம். क्या ये काम मेरे जीवन में प्रभु कर सकता है? இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனால் செய்யக்கூடுமா என்று நினைக்கலாம். जबकि कई बार हम उनके गुणों को, उनके आश्चर्य कर्मों को, उनके अद्भुत कामों को हम अपने जीवन में देखे होंगे, सुने होंगे, फिर भी हम कई बार इस प्रश्न के साथ कई बार हम इस प्रश्न में आकर के रुक जाते हैं, ये कैसे संभव होगा? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆச்சரியமான காரியங்களை நாம் கண்டிருக்கலாம், அவைகளை உணர்ந்திருக்கலாம். இவைகள் எல்லாம் நடந்த பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில கேள்விகள் வரலாம். தேவன் இதை செய்யக்கூடுமோ என்று சொல்லி ஒரு சில கேள்விகள் நம் வாழ்க்கையில் வரலாம். लूका रचित सुसमाचार उसके पहले अध्याय उसके 34 पद में हम इस घटना को बहुत अच्छे तरह से जानते हैं. லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே இப்படியாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். वहाँ पर मरियम स्वर्गदूत से ये कह रही है, ये कैसे होगा? அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும் என்று கேட்கிறாள். ये कैसे संभव होगा? இது எப்படி ஆகும் என்று கேட்கிறாள். जबकि मरियम अपने आप को इस लायक तैयार कर चुकी थी. यशायाह भविष्यवक्ता ने जो भविष्यवाणी किया था उसके अनुसार अपने आप को तैयार करके रखी हुई थी. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது போல மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே சகல விதத்திலும் ஆயத்தமாக இருந்தாள். उसे मालूम था कि परमेश्वर एक कुमारी, गर्भवती कुमारी के द्वारा इस दुनिया में आने वाला है. நீ ஒரு கன்னிகை ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. मरियम अच्छी तरह से जानती थी कि ये जरूर इस प्रकार परमेश्वर का वचन होने वाला है. மரியாள் நிச்சயமாக அறிந்திருக்கிறாள் இப்படியாக தேவனுடைய வாக்கு நிறைவேற போகிறது என்று சொல்லி. लेकिन जब प्रैक्टिकली रूप में जब उसके जीवन में ये बातें जब चली आई, उसके जीवन में एक प्रश्न सा आ गया. நடைமுறை வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான காரியங்கள் நிறைவேறுகிற பொழுது ஒரு சில கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. क्या ये संभव है? இது நடக்குமா? ये किस प्रकार होगा? இது எப்படி நிறைவேறும்? ये मेरे लिए थोड़ा कठिन सा जान पड़ रहा है. இது ஒரு கடினமான காரியமாக இருக்குமே. कई बार हम भी इस परिस्थिति में हो करके चले आते हैं. இது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான நிலைமைக்குள்ளாக தள்ளப்படுகிறோம். कई बार हम परमेश्वर के आश्चर्य कर्मों को चखने के बाद, परमेश्वर के आश्चर्य कर्मों को जानने के बाद भी जब प्रैक्टिकली रूप से हमारे जीवन में ये बातें होती हैं, हम भी एक प्रश्न में होकर के गुजरते हैं. நம்முடைய வாழ்க்கையிலும் अनेक விதமான அற்புதங்களையும் ஆச்சரியமான தேவனுடைய ஆச்சரியமான காரியங்களை ருசி பார்த்த பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே இது எப்படி நடக்கும் என்கிறதான சில கேள்விகள் சில தருணங்களிலே வந்து விடுகிறது. क्या मेरे लिए संभव होगा? இது என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுமா? क्या हमारी परिस्थिति जो बिगड़ चुकी है फिर से ठीक हो सकता है? என்னுடைய காரியம் எல்லாம் தடம் புரண்டு போயிருக்கிறது, இது மறுபடியும் சீர் பொருந்துமா என்று கேட்கலாம். मैं जिस रास्ते से होके गुजर रही हूँ, क्या वो सही हो सकता है? நான் செல்லுகிறதான இந்த பாதை எனக்கு சீராகுமா என்று சொல்லி கேட்கலாம். जो मैं भावनात्मक रूप से इंटरनली जो मैं घायल हूँ, क्या मेरे घाव ठीक हो सकता है? என்னுடைய உணர்வுகள் எல்லாம் காயப்பட்டிருக்கிறது, அது சீர் பொருந்துமா என்று கேட்கலாம். मैं जो अपने जीवन में कई बंधनों से गुजर रहा हूँ, क्या ये ठीक हो सकता है? என்னுடைய வாழ்க்கையிலே अनेक கட்டுகளின் வழியாக சென்று கொண்டிருக்கிறேன், இது சரியாகுமா? कई बार हमारे जीवन में ये प्रश्न हमारे सामने आके खड़ा हो जाता है. இப்படிப்பட்டதான பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து செல்கிறது. यहाँ स्वर्गदूत ने साफ रीति से ये कहा, ये संभव है. இங்கே
தேவதூதனானவன் அவளுக்கு பதில் அளிக்கிறார். இது நிறைவேறும் என்று சொல்லி திட்டவட்டமாக பதில் ये அளிக்கிறார். पवित्र आत्मा के द्वारा होगा, இது பரிசுத்த ஆவியினாலே ஆகும் என்று ये சொல்கிறார். परम प्रधान के सामर्थ के द्वारा होगा। இது வல்லமை தேவனுடைய வல்லமையினாலே ஆகும் என்று சொல்கிறார். जब परम प्रधान का छाया आपके ऊपर में होगी, सब असंभव सा दिखने वाली बातें संभव बनेगी। பரிசுத்த ஆவி உண்மையில் வரும்பொழுது கூடாது முடியாது என்றதான காரியங்களும் நிறைவேறும் என்று சொல்லி வாக்குரைக்கிறார். जब परमेश्वर का छाया होगा, आपके लिए सब असंभव सा दिखने वाला बात भी संभव होगा। தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வேளையிலே நிறைவேறாது என்று சொல்கிறதான காரியங்களும் நிறைவேறக்கூடும். मरियम शायद इस बात से बहुत घबरा गई थी कि जो इतने बड़े परम प्रधान की जो बातें हैं किस प्रकार से होगा करके इस बात को सोच के बहुत घबरा रही थी। மரியாள் மிகவும் கலங்கி கொண்டிருந்தாள். இந்த காரியம் எப்படி ஆகும் என்று சொல்லி, எப்படியாய் முடியும் என்று சொல்லி தனக்குள்ளே கலங்கி கொண்டிருந்தாள். लेकिन स्वर्गदूत ने कहा ये परम प्रधान के सामर्थ के द्वारा होगा। ஆனால் தேவதூதன் தேவனுடைய ஆவியினாலே இது ஆகும் என்று சொல்லி அவளுக்கு न्यायों की किताब में गिदयोन के जीवन में भी हम एक बात को देखते हैं। நாம் கிதியோனுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில காரியத்தை பார்க்கிறோம். जब गिदयोन के पास जब स्वर्गदूत आया, वो कहा ये सूरवीर सुरमा तुम्हारे द्वारा इस्राएलियों को छुटकारा होने वाला है। இங்கே தேவதூதன் வந்து கிதியோன் இடத்திலே வந்துட்டு உன் நிமித்தமாக இஸ்ரவேலர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சொல்கிறார். तुम्हारे द्वारा एक छुटकारा का प्लान है परमेश्वर का। இங்கே உன் நிமித்தமாக தேவனுடைய ஒரு விடுதலையின் திட்டம் இருக்கிறது என்று சொல்லி தேவதூதன் அவனிடத்தில் சொல்கிறார். गिदोन भी घबरा गया, கிதியோனும் கலங்குகிறான். वो बोलने लगा मैं तो बहुत छोटा कुल का हूँ, அங்க கிதியோன் சொல்றான், நான் சிறியவன், मैं तो बहुत कमजोर हूँ, நான் மிகவும் நலிந்து போனவன், मेरे द्वारा ये कैसे होगा, என்னால் இது என் நிமித்தம் இது எப்படி मेरे நிறைவேறும், शत्रु हमसे बहुत ताकतवर हैं, என் எதிரி நாட்டவர் என்னிலும் பலவான்கள், हमारा शत्रु हमसे बहुत मजबूत हैं, எங்கள் சத்துருக்கள் எங்களிலும் பலவான்களா இருக்கிறார்கள், क्या ये संभव हो सकता है? இது நிறைவேறுமா? परमेश्वर के दूत ने कहा होगा, தேவதூதர் मैं அவனிடத்தில் சொல்கிறார், मैं तुम्हारे साथ रहूंगा। அவனிடத்திலும் தேவதூதன் சொல்கிறார், ये இது நிறைவேறும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ये சொல்கிறார். तुम्हारी ताकत से नहीं होगा, இது உன்னுடைய பலத்தினாலே அல்ல ये என்று சொல்கிறார். तुम्हारे बल से नहीं होगा, உன்னுடைய பலத்தினாலே ये ஆவதில்லை என்று तुम्हारे சொல்கிறார். सामर्थ के द्वारा नहीं होगा, உன்னுடைய காரியங்களினாலே ஆவதில்லை என்று சொல்கிறார். बल्कि ये परम प्रधान के सामर्थ के द्वारा होगा, இது தேவ ஆவியானுடைய வல்லமையினாலே ये ஆகும் என்று परमेश्वर சொல்கிறார். के सामर्थ के द्वारा होगा। இது தேவனுடைய வல்லமையினாலே ஆகும் என்று சொல்கிறார். जकरिया नबी की किताब उसके 4 अध्याय 6 पद में वचन लिखा हुआ है। சக்கரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். जकरिया उसके 4 अध्याय से 6 पद को, 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். तब उसने मुझे उत्तर देकर कहा, जरुब्बाबेल के लिए यहोवा का यह वचन है, ना तो बल से और न शक्ति से परंतु मेरी आत्मा के द्वारा होगा, मुझ सेनाओं के यहोवा का यही वचन है। அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். हे जकरिया, जरुब्बाबेल के लिए परमेश्वर का ये वचन है। சகரியாவே, செருபாபேலுக்கு என்று சொல்லப்படுகிறதான தேவனுடைய வார்த்தை இதுவே என்று சொல்கிறார். हे जरुब्बाबेल, तुम बिगड़ी हुई हालत को तुम्हारे द्वारा नहीं होगा, செருபாபேலே இப்படி இடிக்கப்பட்டிருக்கிறான இந்த காரியங்கள் சீர்பொருந்துவது உன்னுடைய பலத்தினாலே ஆகாது. मंदिर के पुनर्निर्माण का काम जो तुम अपने ताकत से नहीं होगा, தேவாலயத்தின் சீர்பொருந்துதலான இந்த வேலையை செய்வது உன்னுடைய பலத்தினாலே ஆகுவதில்லை என்று சொல்கிறார். मेरे आत्मा के द्वारा ये संभव हो என்னுடைய जाएगा, ஆவியினாலே ஆகும், मेरे सामर्थ के द्वारा ये संभव हो जाएगा, என்னுடைய பலத்தினாலே ஆகும் என்று சொல்கிறார். पहाड़ सा दिखने वाली बातें समतल कर दी जाएगी, மலைகள் இடிக்கப்பட்டு சமுத்திரத்திலே போடப்படும், ये संभव होगा मेरी आत्मा के द्वारा, இது என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ना சொல்கிறார். तो बल से ना शक्ति से परंतु मेरी आत्मा के द्वारा होगा। பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். यदि आत्मा के द्वारा होगा, मेरे जीवन में भी आज आत्मा की भरपूरी की आवश्यकता है। தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆவி நிறைவு जो அவசியமாக இருக்கிறது. असंभव सा दिखने वाला काम शायद मेरे द्वारा तो नहीं होगा,
கூடாது என்று நினைக்கிறதான காரியங்கள் என்னுடைய பலத்தினாலே நிறைவேறாது. लेकिन परमेश्वर के सामर्थ के द्वारा जरूर होगा. ஆனால் நிச்சயமாக தேவனுடைய ஆவியினாலே அவைகள் நிறைவேறக்கூடும். इसलिए हमें परमेश्वर के आत्मा की सामर्थ की आवश्यकता है. ஆகையால் நமக்கு தேவனுடைய ஆவியின் பலம் அவசியமாக हमें காணப்படுகிறது. आत्मा के बल की आवश्यकता है. தேவ ஆவியினுடைய வல்லமை அவசியமாக हमें காணப்படுகிறது. पवित्र आत्मा की भरपूरी की आवश्यकता है. ஆவியானவருடைய நிறைவின் அவசியமாக காணப்படுகிறது. कई बार हमारे जीवन में जब विपत्ति आती है, समस्या आता है, हम कई बार निराश हो जाते हैं. அநேக நேரங்களிலே சில எதிர்பாராத சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பொழுது நாம் மிகவும் கலங்கி விடுகிறோம். कई बार हम नकारात्मक रूप से सोचने लगते हैं. நாம் அநேக விதமான வேறு விதமாக நாம் யோசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். कई बार जब हमारे जीवन में कई हम विपत्तियों से होके गुजरते हैं, समस्याओं से होकर के गुजरते हैं, हम सोचते हैं बस खत्म हो गया करके. சில கடினமான சம்பவங்களை கடந்து செல்கிறதான வேளையிலே நாம் இவ்வாறாக யோசிக்கிறோம், இது எல்லாம் முடிந்து விட்டது, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி ஒரு நிலைக்கு வருகிறோம். अय्यूब के जीवन में भी जब समस्या आई, वो बहुत निराशा के साथ अपने जन्मदिन को धिक्कारने लगा. யோபுவுடைய வாழ்க்கையிலே நிறைவேறின நடந்த சம்பவங்களுக்கு நிமித்தம் அவன் தன்னுடைய பிறந்த நாளையை சபிக்க தொடங்குகிறான். क्यों मैं अपने माँ के कोख में आया? நான் ஏன் என்னுடைய தாயின் வயிற்றிலே பிறந்தேன்? क्यों मैं जन्म लिया? நான் ஏன் இவ்வாறாக பிறந்தேன்? हाय मेरा जन्मदिन क्यों नहीं, क्यों मैं कोख में, माँ के कोख में जन्म लेने के लिए हुआ? நான் இந்த நிலைமைக்கு வருவதற்காக நான் ஏன் என்னுடைய தாயின் வயிற்றிலே நான் பிறந்தேன் என்று சொல்லி அவன் தன்னைத்தானே சபித்துக் கொண்டிருக்கிறான். वो अपने जन्मदिन को भी धिक्कार रहा था. அப்படியாக தன்னுடைய பிறந்த நாளையும் சபிக்கிறார். एलिया के जीवन में हम देखते हैं, நாம் எலியாவுடைய வாழ்க்கையை பார்க்கிற வேளையில் धून से भरा हुआ व्यक्ति था. அவன் ஒரு வைராக்கியமான மனிதனா இருந்தான். परमेश्वर के प्रति एक बहुत गहरा धून रखने वाला व्यक्ति था. ஆண்டவருக்காக மிகவும் ஆழமான ஒரு வைராக்கியம் கொண்டவனாக ஓடிக்கொண்டிருந்தான். एक दिन में ही 400 बाल नबियों को खत्म किया. ஒரே நாட்களிலே ஒரே நாளிலே 400க்கும் அதிகமான பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டான். वो स्वर्ग से आग को उतारा. பரலோகத்திலிருந்து அக்னியை இறக்கும் வல்லமை உடையவன். परमेश्वर के वचन पर इतना उसको विश्वास था. ஆண்டவருடைய வசனத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற மனிதன் अपने सेवक को 7 बार भेजा, जाकर के देखो बारिश होने वाली है. தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பினான், நீ மழை வரப்போகிறது என்று சொல்லி 7 முறை அனுப்பினார். सेवक एक बार जाके देख के कहा कुछ दिखाई नहीं पड़ रहा है. ஊழியக்காரர்கள் முதல் முறை சென்று வந்தார்கள், மழை வருகிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. फिर जाओ देखो जरूर होगा. திரும்ப போய் பாருங்கள் வரும் என்று சொல்கிறார். फिर जाओ देखो जरूर होगा. மறுபடியுமாக அனுப்பி கொண்டிருக்கிறார். 7 बार के बाद जब सेवक ने आके कहा थोड़ा सा बादल दिखाई पड़ रहा है, ஆனால் 7வது முறையாக வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் போல ஒரு மேகம் காணப்படுகிறதே. उसने அவர்கள் कहा அறிகிறார்கள். जाकर अहाब राजा को सूचना दे दो, बहुत भारी बारिश होने वाली है. ஆகாப் ராஜாவிற்கு நீங்கள் போய் சொல்லுங்கள், இப்படி ஒரு பெரிதான மழை வரப்போகிறது என்று जल्दी சொல்லி. उसे इस पहाड़ से उतरने के लिए कहो, नहीं तो उसे रुक जाना पड़ेगा, वो जा नहीं पाएगा. நீங்கள் சீக்கிரம் போக சொல்லுங்கள், மழை நிமித்தமாக அவர்கள் போக முடியாது என்று சொல்லி சொல்கிறார். वो थकने वाला व्यक्ति नहीं था. அவர் பயப்படுகிறதான ஒரு மனிதன் அல்ல. परमेश्वर के वचन पर इतना उसको दृढ़ विश्वास था, होगा. தேவனுடைய வசனத்தின் மேல் திடமான விசுவாசம் வைத்திருந்த ஒரு மனிதன். थोड़ा सा बादल देखने के बाद भी उसको विश्वास था परमेश्वर यहाँ एक भारी बारिश को करने वाला है. ஒரு சிறிதான கையளவு மேகத்தை பார்த்த பொழுதும் அவரிடத்தில் இருந்த விசுவாசம் ஒரு பெரிய மழையை தேவன் கட்டளையிடுவார் என்று சொல்லி பெரிய விசுவாசம் வைத்திருந்தார். विश्वास था कि अब अकाल समाप्त होने वाला है. இங்கே அவரிடத்திலே ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. இங்கே நமக்கு இங்கே உண்டாயிருக்கிறதான பஞ்சம் முடிய போகிறது. लेकिन इतना धून रखने वाला व्यक्ति, இப்படி வைராக்கியம் நிறைந்த ஒரு மனிதன் एक साधारण इजबेल स्त्री के धमकी के चलते ஒரு சாதாரணமான ஒரு எசேபேலின் நிமித்தமாக பயப்படுகிறார். अपना प्राण लेकर के भाग रहा है. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக अपने सेवक ஓடுகிறார். को भी छोड़ दिया. தன்னுடைய ஊழியக்காரர்களையும் விட்டு वो ஓடுகிறார். इतना निराश हो गया, அவர் இப்படியாக கலங்கி போய் वो நிற்கிறார். प्रभु से प्रार्थना करने लगा. அவன் தேவனிடத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். अब बस हो गया, ஏன்னா இது எல்லாம் முடிந்தது हे ஆண்டவரே, प्रभु अब बस, எல்லாம் முடிந்தது ஆண்டவரே, अब मेरा प्राण को ले लीजिए. என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும். मैं अन्य लोगों से अच्छा नहीं हूँ, நான் என்னுடைய பிதாக்களை பார்க்கலும் मैं நல்லவன் அல்ல. पुरखाओं से अच्छा नहीं हूँ, நான் மற்றவர்களை விட मैं நல்லவன் அல்ல. अन्य लोगों की तुलना में अच्छा नहीं நான் हूँ. மற்றவர்களை ஒப்பிடும் பொழுது நான் மிகவும் மோசமானவன். कई बार शायद हम इस प्रकार की परिस्थिति से होके गुजरते होंगे.
இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறதுக்கு வரலாம். कई बार हम शायद निराशाओं के साथ जीवन व्यतीत करते होंगे. அநேக நேரங்களிலே நாம் இப்படிப்பட்டதான கலக்கங்களில் மத்தியிலே நாம் கடந்து कई செல்லலாம். बार हम सोचते होंगे शायद बस मेरे जीवन के लिए इतना ही काफी था. நாம் சில வேளைகளே இது போதும், நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு போதும் என்கிறதான ஒரு நிலைமைக்கு வந்து விடலாம். कई बार हम सोचते हैं कि बस प्रभु अब जो करना था उतना काफी हो गया करके. நம்ம அநேக நேரத்திலே சொல்லலாம், ஆண்டவரே நான் இவ்வளவு செஞ்சது போதும் என்று சொல்லி நாம் தேவனிடத்திலே சொல்லலாம். परमेश्वर एक बहुत बड़े प्लान को आपके जीवन के साथ एक्सपेक्टेशन किया होगा. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான திட்டங்களை வைத்திருக்கலாம். परमेश्वर एक बहुत बड़ी योजना को आपके जीवन के लिए बना के रखा होगा. உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான யோசனைகளை வைத்திருக்கலாம். लेकिन जीवन में छोटी सी बात, आने वाली छोटी सी बातों के चलते शायद आज हम बर्नआउट होकर के रहे होंगे. ஆனால் வாழ்க்கையிலே வருகிறதான சிறிதான ஒரு காரியத்தை நிமித்தமாக நாம் எல்லாவற்றையும் நிறுத்திவிட யோசிக்கிறோம். और ये आप सोचते हैं अभी कैसे संभव होगा, இது எப்படி நிறைவேறும் என்று சொல்லி யோசிக்கலாம். मैं तो बहुत कमजोर हूँ, நான் பலவீனமானவன், मैं बहुत लाचार हूँ, நான் மிகவும் நலிந்து मैं போனவன், अन्य लोगों से अच्छा नहीं हूँ, நான் மற்றவர்களை ஒப்பிடுகையிலே நான் நல்லவன் அல்ல, मेरे ज्ञान शायद इतना ही लिमिट है. என்னிடத்திலே இவ்வளவு என்னால் இவ்வளவுதான் முடியும் என்று சொல்லி யோசிக்கலாம். इतना बड़ा परमेश्वर मेरे द्वारा शायद नहीं कैसे कर पाएगा. இவ்வளவு பெரிதான ஆண்டவர் பெரிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி செய்யக்கூடும் என்று சொல்லி யோசிக்கலாம். शायद कई बार आप ये भी सोचते होंगे मेरे पास संसाधन नहीं है, நிறைய நேரங்களிலே நாம் இப்படியாக யோசிக்கலாம், என்னிடத்தில் போதிய பொருட்கள் இல்லை, मेरे हाथों में रिसोर्सेस नहीं है. என்னுடைய கை கரங்களிலே வளங்கள் இல்லை. परमेश्वर मूसा से एक बार पूछा तुम्हारे हाथ में क्या है. தேவன் மோசேயினிடத்திலே கேட்டார், உன்னுடைய கரத்தில் என்ன இருக்கிறது? मूसा कहा प्रभु मेरे हाथ में तो केवल एक सूखी लाठी है, என்னிடத்தில் கரங்களிலே ஒரு வறண்டு போன ஒரு கோல் மாத்திரம் இருக்கிறது என்று சொன்னார். केवल मेरे हाथ में यही बचा है प्रभु, என்னுடைய கரங்களில் மீதியா இருப்பது இந்த வெறும் கோல் மாத்திரமே. मेरे पास जो कुछ था 40 साल पहले सब खत्म हो गया. என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது எல்லாம் 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எல்லாம் கடந்து போய் விட்டது. 40 साल पहले जो मेरे जीवन में था वो सब मिट चुका है. என்னுடைய வாழ்க்கையில் இருந்த 40 வருஷங்களுக்கு முன்பாக இருந்த வளங்கள் எல்லாம் கடந்து போய் விட்டது. मैं तो एकदम साधारण व्यक्ति हूँ प्रभु, நான் இப்பொழுது வெறும் சாதாரண மனிதன் ஆண்டவரே. मेरे हाथ में केवल एक सूखी लाठी बचा है ஒரு தடியை மாத்திரம் வைத்திருக்கிறேன், जिसके द्वारा मैं अपने भेड़ों को चराता हूँ. இதை வைத்து நான் என்னுடைய ஆடுகளை மேய்க்க கூடும். प्रभु ने कहा जो तुम्हारे पास है उसी के द्वारा काम करूंगा. உன்னுடைய கரங்களில் இருக்கிற இந்த கோலை வைத்து நான் मेरे पास तुम्हारे द्वारा इस्राएली लोग को छुटकारे के लिए योजना है. இதை வைத்து தேவன் இஸ்ரவேலை விடுவிக்கக்கூடியதான திட்டத்தை வைத்திருக்கிறார். तुम्हारे पास जो है उसी के द्वारा काम करूंगा. உன்னுடைய கரத்தில் இப்பொழுது எஞ்சி இருப்பதை வைத்து தேவனுடைய திட்டம் தொடங்கும். हे प्रभु मेरे हाथ में केवल एक सूखी लाठी है. தேவனே என்னுடைய கரத்திலே வெறும் உலர்ந்து போன ஒரு தடியை வைத்திருக்கிறேன். उस सूखी लाठी को जमीन पर डालो, இந்த தடியை நீ நிலத்திலே போடு என்று சொல்கிறார். उसके द्वारा अद्भुत काम होगा. அதன் நிமித்தமான அற்புதமான காரியங்கள் इस நடக்கும். सूखी लाठी को समुद्र पर मारो, இந்த கோலை சமுத்திரத்திலே நீட்டு, एक लाल समुद्र भी 2 टुकड़ा होगा. சிவந்த சமுத்திரமும் பிரிந்து போகும். ये लाठी को तुम पत्थर पर जाकर के मारो, இந்த கோலை வைத்து நீ பாறையடி, इस लाठी के द्वारा तुम्हारे लोग तृप्त होंगे. இந்த தடியின் நிமித்தமாக உன்னுடைய ஜனங்கள் திருப்தி அடைவார்கள். चट्टान भी तुम्हारे लिए पानी निकालेगा, இந்த கண்மலையில் இருந்து உனக்கு தண்ணீர் வரும். अनहोना संभव हो जाएगा. மூடாத காரியங்களும் கூடும். इस लाठी के द्वारा ही तुम्हारे द्वारा मैं अद्भुत काम करूंगा. இந்த தடியின் நிமித்தமாக अनेक அற்புத காரியங்கள் நிறைவேறும். तुम्हारे पास जो है वो मेरे लिए काफी सफिशिएंट है. உன்னுடைய கரங்களில் என்ன இருக்கிறதோ அது போதும். कई बार हम जो मेरे पास नहीं है हम उसको ही हम उम्मीद करते हैं, आशा करते हैं. நம்முடைய கரத்தில் என்ன இல்லையோ அதை நினைத்து நாம் மிகவும் யோசித்து அதனால் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கிறோம். हमारे पास क्या नहीं है उसको, क्या है उसको हम नहीं देखते, बल्कि क्या नहीं है हम उसको प्रभु से कहते हैं. நாம் நம்முடைய கரத்தில் என்ன இருக்கிறதோ அதை குறித்து நாம் யோசிப்பதில்லை, ஆனால் நம்முடைய கரத்தில் என்ன இல்லையோ அதை குறித்து தேவனிடத்திலே மன்றாடி கொண்டிருப்போம். एलीशा विधवा स्त्री से पूछने के समय तुम्हारे पास क्या है, விதவியினிடத்திலே எலியா கேட்ட பொழுது இப்படியாக கேட்டான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? हे प्रभु मेरे पास थोड़ा सा तेल है. ஆண்டவரே என்னிடத்தில் கொஞ்சம் போல எண்ணெய் इस இருக்கிறது, तेल को छोड़ करके और कुछ नहीं है. இதை தவிர்த்து வேற என்னிடத்தில் எதுவுமே இல்ல. हमारे पास इस तेल के अलावा और कुछ नहीं है. இந்த கொஞ்சம் மாவையும் எண்ணெயும் தவிர வேற எதுவுமே என்னிடத்தில் இல்லை. प्रभु पूछता है तुम्हारे पास क्या है.
ஆண்டவர் உங்களிடத்திலும் கேட்கிறார், जो तुम्हारे உங்கள் पास है கரத்தில் என்ன இருக்கிறது? जो तुम्हारे पास है उसी के द्वारा मैं काम करूंगा। உன்னிடத்தை கரத்தில் இருக்கிற அந்த காரியத்தை வைத்து நான் சந்தோஷமாக வேலையை जो தொடங்குவேன். तुम्हारे पास है उसी के द्वारा मैं संभव बनाऊंगा। உன்னிடத்தில் இருக்கிறதான அந்த சிறிய காரியத்தை வைத்து ஒரு பெரிய திட்டத்தை தேவன் तुम्हारे வைத்திருக்கிறார். पास क्या नहीं है उसके विचार को तुम छोड़ दो। உன்னிடத்தில் என்ன இல்லையோ அதை குறித்ததான யோசனையை விட்டுவிடு. तुम्हारे पास जो है उसी के द्वारा मैं अद्भुत काम करने वाला உன்னுடைய हूँ। கரத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து அற்புதமான காரியங்களை நான் செய்ய இருக்கிறேன். जब यीशु के पास 5,000 की भीड़ पड़ी थी, चेलों से पूछा तुम्हारे पास क्या है? 5000 ஜனங்கள் இயேசு முன்பாக 5000க்கும் அதிகமானவர் கூடப்பட்டிருந்த பொழுது சீஷர்களிடத்திலே தேவன் உங்களிடத்தில் என்ன तुम्हारे இருக்கிறது पास கேட்டார். क्या पाया जाता है? உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று चेले लोग भी கேட்டார். बोल रहे थे प्रभु जी केवल 5 रोटी है। சீஷர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே எங்களிடத்தில் வெறும் 5 ரொட்டி இருக்கிறது, कैसे संभव होगा? இது எப்படி நிறைவேறும்? शायद हमें मोल लेना पड़ेगा। ஒருவேளை நாம் வட்டிக்கு வாங்க வேண்டும் என்று हमारे சொல்லி पास इतना சொன்னார்கள். पैसा भी बहुत कम है, நம்மிடத்திலே பணமும் இல்லை. हम रोटी खरीदेंगे भी तो कम पड़ जाएगा। நாம் பணத்திற்கு வாங்கினாலும் குறைவாக தான் காணப்படும். चेले लोग कैलकुलेशन करने में लगे हुए थे। சீஷர்கள் அவர்கள் கணக்கு பார்ப்பதிலே யோசனையா இருந்தார்கள். प्रभु पूछता है तुम्हारे पास क्या है? ஆண்டவர் கேட்டார், உங்கள் கரத்தில் என்ன प्रभु இருக்கிறது? मेरे पास 5 रोटी है, हमारे पास केवल ஆண்டவரே எங்களிடத்தில் வெறும் 5 ரொட்டி மாத்திரம் केवल இருக்கிறது, 2 मछली है। வேண்டும் 2 மீன்கள் மாத்திரம் இருக்கிறது. ठीक है, उसको प्रभु के पास लाओ। ஆண்டவர் இதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். आज हमसे प्रभु पूछता है तुम्हारे पास क्या है? ஆண்டவர் இன்றும் உங்களிடத்தை கேட்க, உங்கள் கரத்தில் என்ன இருக்கிறது? तुम्हारे पास जो है उसी के द्वारा मैं संभव करूंगा। உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நான் கூடாத காரியங்களும் செய்யக்கூடும் என்று तुम्हारे சொல்கிறார். पास जो है उसी के द्वारा मैं अद्भुत करूंगा। உங்களிடத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து அற்புதங்களை நிறைவேற்றுவேன். यशायाह नबी की किताब उसके 59 अध्याय और उसके पहले और दूसरे पहले पद में लिखा है परमेश्वर का हाथ छोटा नहीं है। ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இப்படியாக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கை குறுகி उसका போவதில்லை என்று हाथ சொல்லி. छोटा नहीं है कि वो नहीं कर सकता। அற்புதங்களை செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய उसका கரம் குறுகி போவதில்லை. उसका हाथ में सामर्थ है। தேவனுடைய கரத்திலே வல்லமை இருக்கிறது. उसका हाथ छोटा नहीं कि उद्धार नहीं कर सकता। கர்த்தருடைய கரம் ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகவில்லை. उसका हाथ छोटा नहीं कि वो जो अद्भुत काम नहीं कर सकता। அற்புதங்களை செய்ய கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி वो போகவில்லை. ऐसा बहिरा नहीं है कि वो हमारी प्रार्थना को नहीं सुन सकता। அவருடைய கரம் குறுகி போவதில்லை, நம்முடைய ஜெபங்களை பதிலளிக்க முடியாக. वो तो प्रार्थना का सुनने वाला परमेश्वर அவர் நம்முடைய है। ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். दाऊद इसलिए कहता है हे प्रार्थना के सुनने वाले सब प्राणी तेरे पास आएंगे। ஜெபங்களை கேட்கிற எங்கள் தேவனே எல்லாரும் உம்மிடத்தில் வருவோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறார். हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो सामर्थी परमेश्वर है। நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன். जिस परमेश्वर की हम आराधना करते हैं अद्भुत करने वाला परमेश्वर நாம் है। ஆராதிக்கிற தேவன் அற்புதம் செய்கிற தேவன். जिस परमेश्वर की हम आराधना करते हैं वो सूखी हुई लाठी के द्वारा भी बड़े चमत्कार काम करने वाला है। நாம் ஆராதிக்கிற தேவன் வறண்டு போன அந்த தடியை வைத்தும் அற்புதங்களை செய்கிற தேவன். जिस परमेश्वर की आराधना करते हैं वो परमेश्वर थोड़े से में भी बड़ा बड़ा काम करने वाला परमेश्वर நாம் है। ஆராதிக்கிற தேவன் சிறிய காரியங்களை வைத்தும் பெரிய அற்புதங்களை செய்கிற हम தேவன். जिस परमेश्वर को आराधना करते हैं वो परमेश्वर सामर्थ से भरा हुआ काम करने वाला நாம் है। ஆராதனை செய்கிற தேவன் வல்லமையினால் நிறைந்த தேவன். शायद आपके जीवन में परमेश्वर ने एक बहुत बड़ी योजना को रखा होगा। உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிதான திட்டங்களை தேவன் வைத்திருக்கலாம். आपके जीवन के लिए एक बहुत बड़ा प्लान को रखा होगा। தேவன் பெரிதான யோசனைகளை வைத்திருக்கலாம். कई बार आप शायद सोचते होंगे कैसे होगा मेरे जीवन के द्वारा, நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி ये நிறைவேறும், किस प्रकार से हो सकता है, எவ்விதத்திலே क्या நிறைவேறக்கூடும், मेरे जीवन के द्वारा संभव होगा। இது என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுமா? आज इस आराधना के समय में अपने आप को परमेश्वर के हाथों में समर्पित कर दीजिए। நாம் இந்த வேளையிலும் தேவனுடைய கரத்திலே நம்மை நாமே ஒப்படைக்கலாம். जैसा मरियम ने प्रभु से कही हे प्रभु मैं दासी हूँ, मेरे जीवन में हो करके समर्पण कर दी। மரியாள் சொன்ன சிறுமியும் எளிமையானவள் என்று சொல்லி தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தாள். उसके जीवन में बातें पूरी हो गई। அவருடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்னது நிறைவேறியது. हमारा परमेश्वर जो है सूखी हुई हड्डियों में भी जान देने वाला परमेश्वर है। நம்முடைய தேவன் உலர்ந்து போன எலும்புகளின் வாழ்க்கையில் வாழ்க்கையை தருகிறவர். हमारा परमेश्वर जिसकी हम इबादत करते हैं आराधना करते हैं, जहां बिल्कुल सूखा पड़ा हुआ उसमें भी वो जान देने वाला परमेश्वर है। முற்றிலும் உலர்ந்து போன வறண்டு போன இடங்களிலும் ஜீவனை வரவைக்க என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். शायद आप आज सूखे हुए हालत में
ஒருவேளை நீங்களும் விளர்ந்து போய் வறண்டு போயிருக்கலாம். शायद आप जहां पर काम करते हैं, जिस जगह पे काम करते हैं, वहां पर फल दिखाई नहीं पड़ रहा होगा। ஒருவேளை நீங்கள் செய்கிறதான காரியங்களிலே ஒரு பெரிதான மாறுதல்கள் வராமல் இருக்கலாம். शायद आप उस जगह पर आप खड़े नहीं हो पा रहे होंगे। ஒருவேளை அந்த இடத்திலே உங்களால் சரியான விதத்திலே நிலை நிற்க முடியாமல் இருக்கலாம். शायद आप निराशापन के साथ में रह करके ये प्रश्न कर रहे होंगे, ये मेरे जीवन के लिए शायद संभव नहीं है। ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போனவர்களாய் என்னுடைய வாழ்க்கையில் இவைகள் நிறைவேறாது என்று சொல்லலாம். परमेश्वर का हाथ छोटा नहीं है। கர்த்தருடைய கை குறுகி परमेश्वर போகவில்லை. का हाथ छोटा नहीं है। கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. आत्मा के सामर्थ के द्वारा सब संभव होगा। தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் நிறைவேறும். आत्मा के सामर्थ के द्वारा सुखी हुई हड्डियों में भी जाना सकता है। தேவனுடைய ஆவியினாலே உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளும் ஜீவன் வரும். आत्मा के सामर्थ के द्वारा सुखी हुई हड्डियों भी जीवन पाके खड़ा होकर सेना के रूप में बन सकता है। உலர்ந்து போன அந்த எலும்புகளும் பெரிய சேனையாய் எழும்பி நிற்கும். आज उस आत्मा की भरपूरी का छाया हमारे और आपके ऊपर में डेरा करने पाए। இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஆவியானுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வருவதாக. आज की सुबह இந்த காலை வேளையில आपकी दुनिया में कौन कौन सा चीज ऐसा है जो असंभव दिखता है? உங்களுடைய உலகத்திலே இந்த உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் முடியாது நிறைவேறாது என்று இருக்கிறதோ, आपके जीवन में कौन कौन सी ऐसी बातें हैं जो आप असंभव रूप में देखते हैं? நிறைவேறாது என்கிற நிலையிலே எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ, आपके जीवन में कौन कौन सी ऐसी बातें हैं जहां आप कहते होंगे देयर इज नो वे, எங்க இதுக்கு வழியே இல்லை என்று சொல்லக்கூடியதான நிலைமையில் எந்தெந்த காரியங்கள் இருக்கிறதோ, शायद आप ये सोचते होंगे ये संभव नहीं है, நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் இது நிறைவேறாது, शायद मेरे जीवन में ये अनहोना है, இது என்னுடைய வாழ்க்கையில் முற்றிலும் நிறைவேறாது என்று நினைக்கலாம், शायद मैं बहुत कमजोर हूँ, நான் மிகவும் சோர்ந்து போனவன், मेरे पास थोड़ा सा है, என்னிடத்திலே கொஞ்சம் போல சில காரியங்கள் इतने இருக்கிறது, बड़े काम के लिए मैं योग्य नहीं हूँ, ஆனால் இவைகளை வைத்து பெரிதான இந்த காரியங்களை செய்வதற்கு நான் இது என்னுடைய வாழ்க்கையில் கூடாது என்று நினைக்கலாம். मरियम के समान अपने जीवन को प्रभु के चरणों में अर्पित कर दीजिए। மரியாளை போல தேவனுடைய வார்த்தை பாதத்திலே வந்து நாம் இவ்வாறாக சொல்லலாம். आज समर्पणता के साथ हम प्रभु से कहने पाए, நாம் தேவனிடத்திலே சமர்ப்பித்தவர்களாய் தேவனிடத்திலே சொல்லலாம், हे प्रभु जो आप मेरे जीवन के लिए योजना रखे हैं वो पूरा होने पाए, தேவனே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறதான திட்டங்கள் நிறைவேறுவதாக என்று சொல்லி சொல்லலாம். हमारे जीवन के लिए जो योजना बनाए हैं वो पूरा होने के लिए मैं समर्पण करती हूँ। தேவனே என்னுடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிறதான யோசனைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு என்னை ஒப்புவிக்கிறேன். मुझे मालूम है पवित्र आत्मा का छाया पड़ेगा, परम प्रधान का सामर्थ जब मेरे जीवन में आ जाएगा मेरे लिए सब कुछ संभव हो जाएगा। தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் வருமோ அப்பொழுது நிறைவேறாது என்று நினைக்கிற காரியங்கள் எல்லாம் जो நிறைவேறும். आपके लिए असंभव दिखता है उसके लिए संभव है। உங்களுக்கு முடியாது நிறைவேறாது கூடாது என்று நினைக்கிறதான காரியங்கள் हम எல்லாம் जिस தேவனால் परमेश्वर की आराधना करते हैं उसके लिए एवरीथिंग इज पॉसिबल। தேவன் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு எல்லாம் கூடும். उसकी डिक्शनरी में इम्पॉसिबल नहीं है। அவருடைய அகராதியிலே கூடாது என்கிறதான காரியம் இல்லை. उस परमेश्वर की आप आराधना करने के लिए அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க आप उस வந்திருக்கிறோம். परमेश्वर की इबादत करने के लिए आए हैं। அந்த ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். आज की सुबह उसकी डिक्शनरी में असंभव शब्द ना है, नहीं है। இந்த தேவனுடைய அகராதியிலே கூடாது என்கிற காரியம் இல்லவே இல்லை. मरियम के समान हम अपने आप को अर्पित करते हुए ये कहें, हे प्रभु मेरा जीवन आपके लिए है। மரியாளை போல தேவனுடைய பாதத்திலே நாமே சமர்ப்பித்து தேவனே இதோ அடியேன் என்று சொல்லலாம். हे प्रभु मेरे जीवन के द्वारा आपका महिमा होने पाए, என்னுடைய வாழ்க்கையின் நிமித்தமாக உமக்கு மகிமை உண்டாவதாக என்று मैं சொல்லலாம். समझ चुकी हूँ कि आप मेरे लिए ऐसा परमेश्वर हैं जो मेरे लिए असंभव हो सकता है लेकिन आपके लिए संभव नहीं है। தேவனே என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு முடியாது நிறைவேறாது கூடாது என்று நினைக்கலாம், ஆனால் அவைகள் எல்லாம் உம்மால் கூடும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே என்று हम उसके சொல்லலாம். चरणों में अपने आप को समर्पित कर दें, நம்மை நாமே தேவனுடைய பாதத்திலே हम उसके சமர்ப்பிக்கலாம். चरणों में अपने आप को अर्पित कर दें। நம்மை நாமே தேவனுடைய பாதத்திலே அர்ப்பணம் செய்யலாம். आइए हम लोग आराधना करें।